உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். நீதிதேவன் சனி பகவானின் ஆதிபத்தியம் பெற்ற ராசி மகர ராசி. மகர ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறந்த ராஜயோகங்களையும் குபேர யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது அப்படின்றதுல ஏழ்மணி அளவும் சந்தேகம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த ஆரம்பம் முக்கியம். எந்த ஒரு துவக்கமும் சரியாக இருந்தால் அதோட வெற்றியும் இலக்கும் நல்லபடியாக இருக்கும். இலக்கும் வெற்றியும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் ஆண்டு துவக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு அது தொடரும், சிறப்பாகவே இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியுது. என்னென்ன காரணத்தினால அதை நம்ம சொல்கிறோன்னு பார்க்கணும். அதாவது உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா சனி பகவான். அவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல, மீன ராசியில் மறைவு ஸ்தானம், 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம், அங்கே அவர் இருக்கார். 3ஆம் இடத்துல சனி பகவான் ராசிநாதன் மறைகிறது நல்லதா? அவர் தனக்காரகனும் கூட உங்களுக்கு. அப்போ அவர் மறைகிறது நல்லதா அப்படின்னா, ஒரு வகையில் பொதுவாக அதாவது விதியும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. ஸோ அந்த வகையில் இங்கே சனி பகவான் 3ஆம் இடம் குருவுடைய வீட்டில் மீன ராசியில் மறைகிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறாருன்னா மறைகிறதுன்னு எடுத்துக்க வேணாம். வெளியூர் தொடர்புகள் மூலிமா பெரிய ஆதாயங்களையும் வெற்றிகளையும் நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். பயணங்கள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பான முறையில் நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு டெய்லி ஒரு 60 கிலோமீட்டரான வரையான பயணங்கள்ன்றது கண்டிப்பான முறையில் இருக்கும். அதை செய்யக்கூடிய எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் சிறந்த ராஜயோகங்கள் காத்திருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. கூடுதலாக என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு துவங்கி, அதாவது சித்திரை 1ஆம் தேதி துவங்கினா வைகாசி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டுக்கான அரசனாக நம்ம பஞ்சாங்கத்தில் கணிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் குரு ஆளக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்த யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். குருவுடைய நிலை இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு வைகாசி 12ஆம் தேதி, அதாவது மே மாதம் 26ஆம் தேதி வரப்போகிறாரு. பேச்சை அந்த அவர் அமரக்கூடிய அந்த வீடு பார்த்திங்கன்னா கடகராசி குருவுக்கு உச்ச வீடு. அங்கே 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வர்றாரு. ஸோ 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி உச்ச வீட்டுக்கு உச்ச பலம் அடையக்கூடிய குரு பகவானுடைய நேரடி பார்வை உங்கள் ராசி மேலே விழுது. மகர ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லைங்க, ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிச்சினாலே நமக்கு இதில் இருந்த அந்த எதிர்மறையான சிந்தனைகள், ஒரு நெகட்டிவிட்டி, நம்மளை சுற்றி இருந்த எதிர்மறையான ஆட்கள், இவங்களாம் நம்மள்ட்ட விலகிடுவாங்க. விலகி நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் வந்துடும். என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள், நல்ல ஒரு வெற்றி, ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான விஷயங்களை இந்த குருவுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அது போக நாம் இருக்கிற இடத்தையுமே நாம் சந்தோஷமாக வச்சுக்கிற அளவுக்கு நாம் ஒரு பாசிட்டிவான நபர்களாக மாறிடுவோன்றதெல்லாம் குரு பார்வைனால நமக்கு நம்ம ராசி கிடைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள். ராசிக்கு மட்டும்தான் குரு பார்வை கிடைக்குதுன்னா கிடையாது. உங்கள் ராசிநாதன் சனிக்கும் கிடைக்குது. நான் சொன்னேன், உங்கள் ராசிநாதன் சனி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு. 3ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கிறாரு. அந்த மீன ராசி அதிபதி தான் குரு பகவான். அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கடகராசியிலேருந்து உச்ச வீட்டிலேருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையை உங்கள் ராசிநாதன் சனிக்கும் கொடுக்க போகிறார். சனிக்கு குரு பார்வை கிடைக்கிது. குருவோட வீட்டில் தான் சனியும் இருக்கிறாரு. அப்படின்னும்போது நீங்களும் உங்கள் ராசியும் மகர ராசியும் ஒரு பரிசுத்த தன்மை அடைய போகுது. உங்கள் ராசிநாதன் குருவுக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்க போகுது. அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய முதல் விஷயம் நல்ல வேலை சார்ந்த மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வெளிநாட்டு பயணங்கள், இந்த யோகங்கள்லாம் கொடுப்பாரு. அதை கொடுத்து பொருளாதார முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி, உங்கள் பொருளாதார தன்னிறைவை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, எல்லா சந்தோஷத்தையும் அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக ஒன்று ஒன்றா
கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். முதல் விஷயம், ராசிநாதன் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த விருப்பங்களை குறிக்கக்கூடிய, ஆசையை குறிக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அதே நல்ல விஷயந்தான். நம்ம என்ன நினச்சோமோ அதை சாதிக்க போகிறோம்னு அர்த்தம். அங்கே இருக்கிற நிலையில் அந்த இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா இதுதான் இங்கே மனம் விரும்பின விஷயத்தை அடையக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம். இது தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், நீங்கள் விரும்பின நபராக இருக்கலாம், அவங்கள உங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிறதாகட்டும், தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல ஒரு பார்ட்னரை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பங்குதாரர்கள் நல்ல முறையில் சேர்ந்து நல்ல விதமாக உங்களோட வாழ்க்கையில் அவங்க தொடர்ந்து பயணித்து உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் தொழிலுக்கெல்லாம் வெற்றிகரமான சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படின்றதெல்லாம் இந்த குரு சனி இணைவு மூலியமாக இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயமா இருந்துகிட்ருக்கு. இந்த தொடர்பு அப்படின்றது இந்த ஆண்டோட முடிய போகிறதா கிடையாது. இப்போ இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அடுத்தடுத்து உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் ஒரு சிறந்த ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது. சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்துட்டுருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் சிறந்த யோகங்களை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டோட கோச்சார நிலைகள் இருக்குது. அதனால் தைரியமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியோட, தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை கொண்டாட தயாராகிக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ஆண்டோட தலைவன் யார் அப்படின்றது தான் பொறுத்து தான் அந்த ஆண்டோட சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டோட தலைவராக குரு பகவான் வர்றதுனால, குரு முழு சுபராக வர்றதுனால நல்லவங்க கையில் நாடு போய் சேர்ந்துருக்குன்ற சந்தோஷத்தோடு நம்ம இந்த ஆண்டை கண்டிப்பான முறையில் நல்லா தான் இருக்கும். இனி வர ஆண்டுகளும் காலங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஆண்டை துவங்கும். ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலை, நம்மளோட ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னிறைவோடு கொண்டு போகிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தியும் தர்மமும் தான். நம்ம என்ன தான் கிரகங்கள் நல்லா இருக்குது, நமக்கு யோக பலனை கொடுக்குது, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம்தான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சங்கடங்களை நம்ம தைரியமாக எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது பக்தி, இறைபக்தி. அதனால் இறைவனை தேடுங்க, இறைவனை நாடுங்க. உங்களோட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் இறைவன்கிட்ட உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாருனாலும் சரி நீங்கள் வச்சுட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இறைபக்தியை விட ஒரு விஷயம் சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பசித்த வயிற்றுக்கு உணவளிக்கிறது தான். அது சக மனிதனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் இருக்கலாம். ஒரு விலங்கினங்களாலும் சரி, பறவை இனங்களாலும் சரி, அவங்களும் அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறது. ஏதோ ஒரு உயிருக்கு, பசித்த உயிருக்கு உணவளிக்கிற மாதிரியான ஒரு சிறந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த தர்மம் தான் நம்மளை எப்பயுமே காக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதையும் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும், கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டே வாங்க. கல்விக்கு உதவலாம், மருத்துவ உதவிகளை செய்யலாம். அது போக இந்த மருத்துவ உதவிகளில் உணவும் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. உணவே முதல் மருந்து அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவினங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறதுனாலையுமே உங்களுடைய பிரச்சனைகள், மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும், இல்லாமையே போகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கான நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ராசி கோச்சார நிலைகள் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமே பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் இயங்கக்கூடியது தான். அதாவது விதி அப்படின்றது லக்னம். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நாள் நேரப்படி எந்த 12 ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய லக்னமாக வந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம பலன் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சந்திரன். நம்ம ராசியில் சந்திரன் நம்ம ராசிக்கு கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக கதின்றது சூரியன் அடிப்படையாக வச்சு நமக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையிலேருந்து மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுத்து நம்ம பலன் சொல்லணும். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் தான் இப்போ தற்காலிக கோச்சார நிலைகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் கோச்சாரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஜாதகம் யோக பலன்கள் நல்லா இருந்தால் கூட யோக காரியங்களை செய்கிறதுக்கான, அதாவது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கான சூழல்கள் இருந்தால் கூட, நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கூட இங்கே கோச்சாரம் சரியில்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்த்து உங்களுக்கான தனிநபர்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.